ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க ஐயா. திருச்சியில் வந்து பிரச்சாரத்தை விஜய் தொடங்கியிருக்காரு. தமிழக அரசு வந்து எந்த திட்டங்களையும் நிறைவேற்றல, தேர்தல் வாக்குறுதியை வந்து அனைத்துமே நிறைவேற்றல, மக்களை புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்லி கடுமையாக குற்றச்சாட்டு. தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களுக்கு பல்வேறு வகையில் நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யலாம் என்ற வகையில் தான் வாக்குறுதி கொடுக்கப்படும். ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக இந்த நிதியை கொடுத்தால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விடுவார்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தினுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு எந்தெந்த வகையிலே அவர்கள் நிதி ஆதாரங்களை கொடுக்காமல அதை தடை செய்கின்ற வகையிலே தடை செய்கின்றார் என்பதை இன்றைக்கு விஜய் அவர்கள் புரிகின்றாரோ புரியவில்லையோ தெரியவில்லை. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஜயை கேட்கின்றார் என்று சொன்னால், விஜய் இதுவரை இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு எவர்களுக்காவது எந்த உதவியாவது ஏறக்குறைய 200 300 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நிதி வாங்குகின்ற சம்பளம் வாங்குகின்றவர் எந்த செயலாவது செய்திருக்கின்றாரா என்று சொன்னால் இல்லை. செய்யாமல் கேள்வி கேட்பது என்பது எளிது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு முயற்சி, தினந்தோறும் அவர் சுற்றி வருகின்ற சுற்றி மக்களை சந்தித்து மக்களுக்கு செய்கின்ற நன்மைகள், இதையெல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் மக்களை பார்க்க, இதுதான் சனி ஞாயிறா சனி நாயகன். அந்த வகையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா மத்தியில் ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கமும் சரி, அதுபோல முன்னாள் அமைச்சராக இருந்த அதிமுகவும் சரி, எந்த வகையிலும் நாங்கள் கொடுக்குற உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியாமல் என்னென்ன இடைஞ்சலெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாலும், எத்தனை இடைஞ்சல்கள் பண்ணினாலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். அந்த கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் மக்களை நம்பிதான் நாங்கள் இருக்கின்றோம், எங்கள் இயக்கம் இருக்கின்றது, யாரையும் நம்பி இல்லை, மக்களை நம்பி இருக்கின்றது. அந்த வகையிலே கொடுத்த வாக்குறுதிகளை எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருவார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட்டி சொல்லி அவர் சொல்றாரு. யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் அவர் வைக்கணும்னா யாரை சொல்லணும்னா திமுகவை சொன்னால் தான் அவங்களுக்கு கதை வரும். ஏன்னா திமுக தான் மக்கள் மன்றத்தில் நிற்கக்கூடிய ஒரு இயக்கம், மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம், மக்கள் நேசிக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதைத்தான் சுட்டி காட்ட முடியுமே தவிர, சாதாரண ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் உடனே சொல்லுவான் நான் திமுக வீழ்த்த போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. வீழ்த்த முடியுமா? ரோட்டிலேருந்து இது பண்ண முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாரம்பரியமானது. அண்ணாவுடைய காலத்திலிருந்து, தலைவர் கலைஞருடைய காலத்திலிருந்து, நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய காலத்திலிருந்து அத்தனையும் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், சிறுபான்மை மக்கள் ஒவ்வொருவருடைய உயர்வுக்காக இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கமே என்னவென்று சொன்னால், எவரெல்லாம் அமுங்கி இருக்கின்றார்களோ, எவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் உயர்வு வர வேண்டும் என்ற வகையிலே இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது, அசைத்து பார்க்க முடியாது. வேணுமென்றால் மாநிலம் முழுவதும் உள்ளவர்களை எல்லாம் வர சொல்லி சினிமாவில் நடிப்பவர்கள் கூட்டத்தை நடத்தலாமே தவிர எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் அசைக்க முடியாது. அந்த வகையிலே வெல்வோம். 2026 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எங்களுடைய மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர், எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி தான் முதலமைச்சர், அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார். இதுக்கு இதெல்லாம் யாராவது நடிகர் தூத்துக்குடிக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் கூட்டம்? எப்படி கூட்டம் இருக்குமா? இருபதா? அதுதான் இருக்கும். விஜய் வந்து எனக்கு பணம் எது புகழ வேண்டாம், நான் இப்போ வந்துட்டேன், இந்த 26ல வந்து நான் தான் ஆட்சி பிடிச்சி மக்களுக்கு இனிமே தான் நிறைய செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பதான் அவருக்கு அறிவு வந்துச்சா மக்களுக்கு ஜீவன்? இதுக்கு முன்னால எங்க போனாரு? அவர் சம்பாதிச்ச பணத்துல எங்க வச்சிருக்காரு?
என்ன அப்பமா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா எம்ஜிஆர் அவர் உதாரணத்துக்கு சொல்றாரு. எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், திராவிட முன்னேற்ற அண்ணாவுடைய வழிகாட்டில் வாழ்ந்தவர், கலைஞரோடு இருந்தவர், அது மட்டுமல்ல மக்களோடு மக்களாக இருந்தவர், தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு வழங்கியவர். இவர் யாரு? இவர் என்ன செய்திருக்காரு சொல்லுங்க, ஒரு இதை சொல்லுங்க. ஏன் பத்திரிகையாளர் எல்லாம் ஏதாவது சொல்லுங்களான்னு 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாங்க. அதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. என்ன தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு திமுக விஜய். இருக்கும்போது அடுத்த மாசம் வந்து இங்க வராரு சுற்றுப்பயணத்துல. அப்ப எதுவும் திமுக விமர்சனம் பண்றதுனால நம்ம எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா எதுவும் பண்றோமா திமுக சார்? மக்கள் தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நம்ம தெரிவிக்க வேண்டியதில்லை. திமுக பக்கம் தான் மக்கள். என்ன ஏங்க ஒரு கச்சேரி நடத்துறாங்கன்னு வைங்க, திருநெல்வேலியில் ஒரு கச்சேரி நடத்துறாங்கன்னு வைங்க, அந்த கச்சேரி பார்க்குறதுக்கு கூட்டமாக அள்ளிக்கிட்டு போகுது. அங்கேயும் 10-50 பேர் மயங்கி விழுந்துடுறான், இது பண்ணுறான், இது பண்ணி போகிறான். அதனால் இதுதான் நடக்க வேணுன்ட்டு என்ன. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் இவரெல்லாம் தாழ்ந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய கரங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய நோக்கம் அதுதான். இதுக்கு அது இதுன்னு சொல்லல, அந்த நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளால் நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக அதை திட்டமிட்டு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கமும் இன்றைக்கு அதிமுகவுடைய இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய அங்கமாக இருக்கின்ற இன்னொரு கட்சி இப்போ புதுசாக வந்திருக்க கூட்டமாக கூட்டுறாங்களே எது? அதாவது திமுக வீழ்த்தனா ஒரு பக்கமாக அது பண்ண முடியாது, 3 பக்கம் அடிக்கணும், 4 பக்கம் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எத்தனை பக்கம் அடித்தாலும் சரி அத்தனையும் வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் 26 வெல்லும்.